15/12/2024 திருவண்ணாமலையில் நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடக்கிறோம். கோயிலுக்கு நடந்தே போயிட்டோம். அதுக்கப்புறமா குளிச்சுட்டு கிரிவலம் முதல்ல நானும் என் கணவரும் கிரிவலம்லாம் நமக்கு முடியாது, சும்மா சாமியை மட்டும் பார்த்துட்டு இருப்போம், அவங்க கூட வந்தவங்க கிரிவலம் போயிட்டு வரட்டும் அப்படின்னு இருந்தோம். கடைசியில் அதெல்லாம் போயிடலான்னாங்களா, சரின்ட்டு ஒரு நம்பிக்கையில் பக்கத்தில் தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு மொத்தம் அது 14 கிலோமீட்டர், அது தெரியாது, சுற்றிடலாம் நம்பினா ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் சுற்ற முடிஞ்சு. அப்புறம் முடியல, கால்லாம் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு கஷ்டமாக இருந்துச்சு. அதோட ஆட்டோவை பிடிச்சி மிச்சம் 9 கிலோமீட்டரையும் ஆட்டோவிலே கடந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் இரவு 7 மணிக்கெல்லாம் கிளம்பி போய் சாமியை பார்க்கலான்ட்டு போனோம். நாங்கள் க்யூ கட்டி போய் நிற்கக்குள்ளே அந்த 8 மணியோட உள்ளக்க யாரையும் அனுமதிக்கிறது இல்லை கோயிலுக்குள்ளே அப்படின்ட்டாங்க. அதோடு சரின்ட்டு திரும்பி அங்கனுக்குள்ளே சாப்பிட்டுட்டு கோயிலோட வெளிப்புறத்தை சுற்றுவோம். வந்துட்டோம், சாமி பார்க்கல, வெளிப்புறத்தை சுற்றுவோன்ட்டு வெளிப்புறத்தை சுற்றி வந்தோம். சுற்றி வந்துட்டு ஓய்வு எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் ஒரு 3:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4:30 மணிக்கு க்யூவில் உட்கார ஆரம்பித்தோம். அப்படியே உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது 11 மணி ஆயிடுச்சு. சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு ஒரு கடையில் போய் ஒரு சேலை எடுத்துட்டு இந்த முன்வாசல் தான் அந்த தெரியுதுல, எங்கிட்ட சைடில் கடைகளும் 1-2 இருந்துச்சு. எடுத்துகிட்டு இந்த திரும்புகிற ரோட்டுக்கு அப்படியே திரும்புகிற அந்த ரோட்டில் தான் நிற்கிறேன். நான் என்ன கிராஸ் பண்ணி ஒரு ஜீவன் போகுது. சட்டையெல்லாம் ஒரே அழுக்கு பிசு பிசுன்னு இருக்குது. யார்டா இது நிமிர்ந்து பார்த்தா தொப்பி அம்மா. எனக்கு நேரம் இல்லை, எல்லோரும் பரபரத்துக்கிட்டு இருக்காங்க, நேரம் ஆகிப்போச்சு, எங்கள் காஞ்சிபுரம் போகணும், நட சாத்திடுவாங்க, சீக்கிரம் கிளம்பணும் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால பின்னாடி திரத்திட்டு போய் ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கிறதுக்கு என்னால் முடியலை. சரி, நம்ம நினச்சோம் அந்த திருவண்ணாமலைக்கு போகணுன்னு நினைக்கும்போது இந்த அம்மனியை பார்க்கணுன்னு நினச்சோம். அது கரெக்டாக நம்ம கிளம்ப போகிறதுக்கு ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி பார்க்கணும் ஒரு இது இருந்திருக்காங்க. இப்போ பார்த்தேன், அவ்வளோதான். அந்த ஒரு சில நொடிகள் கவனித்ததோடு சரி. நானும் திரும்பி கூட பார்க்கல. அந்த 2 பேர் கிராஸ் பண்ணுறப்ப நான் கவனிச்சது, அந்த அம்மா எதையுமே பார்க்குற மனநிலையில் இல்லை, அவங்க இந்த உலகத்தில் இல்லைன்ற மாதிரி தான் அவங்க முகம் இருந்துச்சு. அதோடு நாங்கள் கிளம்பி வந்துட்டோங்க. அரை மணி நேரத்து வீடியோவை சுருக்கி 15 நிமிஷத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் சும்மா அப்லோடு பண்ணிப்போமே, பார்க்க விரும்புகிறவங்க பார்க்கட்டும் அப்படின்ட்டு அப்லோடு பண்ணியிருக்கேன். வெறுமனே பயணம்தான் அது. சும்மா திருவண்ணாமலை அப்படின்ற இடத்த நம்ம நடந்து சுற்றிட்டுருக்குறோம்ல, அதை நாங்கள் பார்த்ததை அப்படியே உங்கள் பார்வைக்காக வைக்கிறேன், அவ்வளோதான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆமாம், அது தெரியுங்களா?
நல்லாவே எடுத்துடணுமா? இந்த வெளிச்சத்தில் அதுவும் ஒரு லைட்டு மாதிரி தான் தெரியுது. நமக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்கு ஃபீல். நம்ம மூஞ்செல்லாம் பார்த்தோன்னே கண்டிப்பாக பயணம் அன்றைக்கெல்லாம் நடக்க முடியாது. என்னது? சூப்பராக இருக்கு. திருமணத்தில் போட்டு சும்மா ஏதோ போஸ்ட் ஓட்டிட்டு ரோட்டை பிளாக் பண்ணி நிற்காதீங்க. ராஜகோபுரத்தில் சாமி கூட்ட உடனே கிளம்புங்க. மூவ் நிற்காத. நான் லைவ் பண்ணிட்டு இருக்கேன், யூடியூப் லைவ். லைவ்ல இருக்கீங்க. இவங்க 4 பேரும் தான். இவங்க 4 பேரும் நானும். சரி வாங்க நடப்பா. இது போட்டோ தனியாக எடுக்க முடியாது.